அதாவது தனக்கு மிஞ்சி என்றது. தனக்கு மிஞ்சி எண்ணும் போதுதான் அந்த ஒரு அவியங்கள் மத்தியில நிறைய சலசலப்பு வந்து ஏற்படும். இது வந்து மிகப்பெரிய சோதனை அப்படின்ட்டு கூட சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்த கூட படிக்கலாம் பாருங்க. இது படிங்க சிஸ்டர். ரீப்ரன்ஸ் நம்பர் 1628. சிலர் தங்கள் திறமைகளை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறார்கள். மேலும் திறமை குறைவாகவோ அல்லது இல்லாத காரியங்களை செய்ய முயற்சிப்பதில் மதிப்புமிக்க வாய்ப்புகளை வீணாக்குகிறார்கள். இதுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை என்னன்னா, இப்போ எனக்கு தேவன் ஒரு திறமை கொடுத்திருக்கிறாரு. ஆனா நான் என்ன பண்றேன், ரொம்ப மிகைப்படுத்தி யோசிக்கிறேன். இப்படி மிகைப்படுத்தி யோசிக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, எனக்கு தேவன் தர வேல்யூபிளான அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் மிஸ் பண்ணிடுறேன். அந்த ஒரு வாய்ப்புகளை நான் தவற விட்டுறேன். அதாவது நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து ரொம்ப சப்ஜெக்ட் பேச தான் பிடிக்கும். அந்த ஒரு வாய்ப்புக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மற்ற வாய்ப்புகள் என்ன பண்ணிடுவேன், மிஸ் பண்ணிடுவேன். ஆனா தேவன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு, என்னோட வளர்ச்சிக்காக தான் அந்த ஒரு வாய்ப்புகளை கொடுத்திருப்பாரு. நான் அதை மிஸ் பண்ணிட்டு மற்ற வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குறைவு வந்து ஏற்படுது. இந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது முடிச்சிருங்க சிஸ்டர். அது மேலும் அவர்களிடம் உள்ள பிற திறமைகளை பயன்படுத்துவதை புறக்கணிக்கிறார்கள். அதாவது அவங்கள்ட்ட மத்த நிறைய டேலண்ட் இருக்கும், அதை பயன்படுத்தாம என்ன பண்ணிடுறாங்க, அவங்க புறக்கணிச்சிடுறாங்க. இந்த ஒரு ஆபத்தும் இந்த ஒரு விஷயத்த வந்து இருக்குன்ட்டு பாக்குறோம்.